ஹாய் காய்ஸ், நாங்கள் ஒருவன் அமௌண்ட் ஒரு சுட்டி பிரிவினூடாக இணைந்து கொள்ள மிகவும் மகிழ்ச்சி அடைகின்றேன். நாங்கள் இந்த ஜால்ராஜ்ய கதையில் பார்த்து கொண்டோம். தற்போது இந்த பெர்ராய சேகர பிள்ளையார் மற்றும் சேகராய சேகர பிள்ளையார் இந்த இழுவில் என்கின்ற இடத்தில் கட்டப்பட்டு கொண்டிருக்கின்றது. இதற்கான வேலைகள் நடந்து கொண்டிருக்கின்றன. அவ்வப்பொழுது இந்த வேலைகள் எவ்வாறு நடப்பது என்பதை இந்த அரசுகுமார்கள் மற்றும் இந்த அரசுகுமார்கள் பிடித்தவர்களும் போய் பார்ப்ப வழக்கம். அப்போ அதே நேரத்தில் இந்த அப்பா சுந்தரநாயனர், அதாவது அவர் பிற்காலத்தில் அப்பா முதலி என்று சொல்லி அவருக்கு இந்த அப்கிரேட், அதாவது இந்த ஒவ்வொரு நிலைகள், இந்த பட்டங்கள் அப்கிரேட் பண்ணப்பட்டு கடைசியில் மந்திரியாக இருந்தார். அப்போ அவரது இளம் பெருவம். அப்போ அவரும் சரி போம், தான் இப்படி இடக்கிற நீங்கள் கோயில்கள் பார்க்க வருகின்ற பொழுது என்னையும் கூட்டிக் கொண்டு போகணும்னு சொல்லி அவரும் தானும் அந்த குழுவில் இணைந்து அப்போ இவைகளுக்கு ஒரு துணையாக அப்பொழுது போய் இந்த வேலைகளை பார்ப்பது வழக்கம். இவ்வாறு போய்கொண்டிருக்க நேரத்திலே இந்த விஜயபாகுதேவன், அதாவது இந்த தென்னிலங்கை பகுதியிலிருந்து இவனும் என்ன செய்கிறான், இந்த போரோன்னு இந்த ஜாழ்ப்பாணத்துடன் செய்வோம்னு சொல்லி இவனும் வருகிறான். ஏன் நிலங்கள் இப்போ போர்கள் பிடிக்கின்ற பொழுது, அதாவது இந்த போர்கள் செய்கின்ற பொழுது என்ன செய்யுது, அந்த நிலத்தின் அளவு சுருங்கி ஒரு இடத்துல விரிந்தும் ஒரு இடத்திலும் சுருங்குகின்றது. இது வளமையாக நடக்கின்ற இது. அப்போ இந்த பழைய காலத்தில் ஒரு முறை இருந்தது. இப்போ ஏதாவது ஒரு போர் நடந்து அந்த குழு தோற்று விட்டால் அந்த இடத்துல இருக்கின்ற ஆடு மாடு ஆதி இதெல்லாம் கொண்டு வருவார்கள். அதுக்குன்னு சொல்லிலாம் படப்பிரிவு எல்லாம் இருந்தது. அப்போ இவ்வாறு இருக்கின்றபோது இந்த விஜயபான்னு சொல்லி இந்த வரலாற்று கதையில் எழுதி வைத்திருப்பார். அப்போ அவனுடைய படை இப்போ இந்த வேலை கொஞ்சம் முழுமையடைந்து கொண்டு போகின்ற நேரத்தில் இவருடைய படையும் இந்த யாழ்ப்பாண மண்ணை நோக்கி வந்து கொண்டிருக்கிறார். அப்போ இந்த செய்தியை இந்த யாழ்ப்பாணத்தில் இருக்கின்ற போர் வீரர்கள் ஒருவர் கண்டு விடுறான். அப்போ அவனுடைய நண்பர்களுடன் குதிரை வைத்திருந்தான். அப்போ அவனோட கதைச்சு அப்போ இவன் போய்கொண்டிருக்கான். அப்போ பழைய காலத்தில் இந்த பறவைகள் வித்தியாசமாக கத்துக்கின்ற ஒளி, அந்த இப்போ காக்கா இப்போ இருக்கு, சும்மா வைப்போம் உதாரணத்துக்கு, இப்போ காக்கான்ட்டு கத்துங்க. இந்த காக்கான்ட்டு சத்துற கத்தல் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது. வளமையாக கத்துற அந்த சத்தை விட இன்னும் கூடின ஒளியுடன் இப்படி கத்துகிற பொழுது எங்கே ஒரு இடத்துல ஆபத்து இல்லாட்டில் ஏதோ ஒன்று எங்கே ஒரு இடத்துல இறந்து கிடக்குது இப்படியான நிகழ்ச்சிகளை எல்லா மக்களும் அறிந்து வைத்திருந்தார்கள். அப்போ மற்ற இந்த பறக்கின்ற பறவைகள் அவை போகின்ற திசைகள், இப்போ எல்லா பறவைகளும் இப்போ ஒரே திசையில் செல்லுதா இல்லாட்ட கொஞ்சம் விலத்தி சிதறி பறக்குது அப்படி என்றெல்லாம் பார்த்து சிதறி பறக்கின்றன அந்த சூழல் யாரோ ஒரு தெரியானவர் வருகிறார். அப்படி சில இதுகள்னு சொல்லி இந்த பழைய காலத்து மக்கள் அறிந்து வைத்தனர். இப்போ இந்த ஊரில் இருப்பதை விட வேறு இன்னொரு ஊரில் இருக்கிற பிறகு அப்போ இந்த பறவை பட்டன்று பார்த்து பறவையாக பறக்கிற திசைக்கு பதிலாக மாற்று திசையில் பறக்கிறது. அப்படி சில விடயங்களை அறிந்து வைத்திருந்தேன். இப்போ இந்த கதையில் யார் சொல்கிறார்கள், ஒரு சொல்வார் இல்லை. இப்போ இதை பற்றி கதை இப்போ ஏதாவது கதை என்றால் அங்கே என்னது படக்கதை, அவன் நடித்தான் இவன் நடித்தான், இந்த கதையில் காய்ச்சி கொண்டு திரிகிறது. சரி, இப்போ நான் கதைக்கு வருகிறேன். இதற்குரிய இந்த படையும் வரணும். அப்போ அவர்கள் அன்று காலை இந்த திருவில்லுக்கு போவதற்காக இருக்கிறார்கள். இந்த கட்டிட பணிகள் நடந்து கொண்டிருக்கின்றது. சரி, பார்க்க போவோம்னு சொல்லி அப்போ இந்த அப்பா முதலி என்கிறவர் கொஞ்சம் முருகனில் கூடுதலாக பக்தியாக இருக்கின்றார். அப்போ அவர் புராதன அப்பா முதலின்னு சொல்லி இந்த டைட்டில் மாறுது. அப்போ அதுக்கு முதல் இவருக்கு பேர் அப்பா சுந்தரநாயனர் அவருக்கு பேர். அப்போ அவர் என்ன செய்கிறாருன்ற, சரி இந்த குருவியல் கத்துற அந்த சத்த ஒளிகள் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கின்றது,
அரிசி நாங்களுடைய கோயிலுக்கு போவதை நாங்கள் தவிர்க்க வேண்டும். இப்படி நாங்கள் தவிர்க்காவிட்டால் ஏதோ ஒன்று நடந்து விடும் போல எனக்கு சரியாக தெரிகிறது. ஏனென்றால் என்னுடைய சொந்தக்காரர் தெரிஞ்சிருக்கும், பழைய காலத்தில் உங்களுக்கு வேலை செஞ்சிருக்கிறார். அதனால் தான் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். அவர்களிடம் கேட்டு பெற்ற அந்த அறிவை வைத்து தான் உங்களுக்கு சொல்லுகின்றேன். இது சில விட சரியாக இருக்கும். எதுக்கும் உங்களுடைய படை வீரர்களை தயாராக இருக்கும்படி கட்டளையை பிறப்பித்து விடுங்கள். இன்று மட்டும் அப்படி நடக்காவிட்டால் நாங்கள் நாளைக்கு அந்த கோயில் பணிகள் எவ்வாறு நடக்கின்றது என்பதை பார்க்க போகலாம். தயவு செய்து இன்று நான் சொல்வதே, தயவு செய்து இன்றை மட்டுமாவது கேளுங்கள் என்று சொல்லி பணிந்து கேட்க. சரி, இப்போ கனகசூரிய சிங்கியாரியன் வந்து ஒருவர் சொல்லுவதை அவர் கேட்கின்ற பழக்கம் இருக்கிறவர் மற்றம் என்னென்ன செம்மறி வெளியாக இந்த காங்கிறது, கத்திரிக்காய் கரையுது, அது கரையுது, இது கரையுது, இந்த பேன் மாதிரி பேக்கரை காய்ச்சி கொண்டு திரியாத உண்ட வேலையை பேரன்னு சொல்லி சொல்கிறவர்களும் இருக்கிறானுகள். அப்படி நடந்திருக்கு. சில ஆணவச்சிற்குள்ள மன்னர்களும் வாழ்ந்திருக்கிறார்கள். அப்போ அப்படியான சில மன்னர்களால் வந்து நிறைய படைகள் அழிந்திருக்கிறது. அப்போ இவர் வந்து கொஞ்சம் இந்த சிந்திக்கிற ஆற்றல், மற்ற ஒருத்தர் சொல்லுவதை கேட்கின்ற விதம், சரி ஏதோ சொல்கிறான், இந்த இவன் ஏதோ சொல்கிறான், சரி இந்த அப்பா சுந்தரம் இன்றைக்கு ஏதோ சொல்கிறார், சரி இன்றைக்கு கேட்டு பார்ப்போம், சரி அப்படி விரையில் போவோம். அப்போ